பொதுவா வந்து தமிழகத்த பொறுத்தவரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னா, அது திமுகவுக்கு தான் அதிகமா போகும். அடுத்து அதிமுகவுக்கு போகும். 2 திராவிட கட்சிகளுமே அதுல வந்து அ பெரிய அளவுக்கு அந்த வாக்குகள கவரக்கூடியது. ஆனா, இப்ப பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால, இந்த கிறிஸ்துவ வாக்குகள் ஒரு 9% திமுகவுக்கு தான் பெரும்பாலும் வந்து போறதா இருக்குது. போயிருக்குது. இதுவரைக்கும் டேட்டா எடுத்து பார்த்தா. அப்ப அந்த கிறிஸ்துவ வாக்குகள் 9%த்தையும் தங்கள் வசம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தாவேக்காவுல வந்து சில வேலைகள பண்றாங்க. அதுல குறிப்பா ஒரு கல்வி தந்தையுடைய மகள், மருமகன் இவங்க 2 பேரையும் இப்போ வந்து கட்சியில இணைச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா வேலை செய்றாங்க. அவங்க இப்போ வந்து தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இதனால கொஞ்சம் அதிர்ச்சியான திமுக என்ன பண்ணிட்டாங்க, "சாகா உட்டா இது வந்து நமக்கே வந்து பிரச்சனைய உண்டு பண்ணிரும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. அதனால இப்ப திமுகவும் வந்து இந்த கிறிஸ்துமஸ், நியூ இயர் இதெல்லாம் வருது இல்லையா? அதனால அவங்களும் கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்துக்கிறது, வாழ்த்து சொல்றதோட மட்டும் இல்லாம, கிறிஸ்துமஸ், நியூ இயர் பரிசு பொருட்களை எல்லாம் வாரி வழங்குறதுக்கு திமுக தயாரா இருக்கு. ஸோ, அதனால இந்த மத்ததுல எப்படின்னு தெரியல. இந்த சிறுபான்மையினர் குறிப்பா கிறிஸ்துவ வாக்குகள்ல ஒண்ணு திமுகவா, இன்னொன்னு தாவேகாவான்ற போட்டி தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல தாவேகா ஒரு படி முந்தி போகுது அப்படிங்கும்போது, இவங்களும் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஸோ, அதனால இப்போ கிறிஸ்தவர்கள் காட்டுல மழை அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூ இயர் வரைக்கும் கிஃப்ட் மழையெல்லாம் பொழியுதுன்னு சொல்லலாம்.